ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம். என்னங்க இது மார்க்கெட்டில் நம்ம நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நம்ம இந்தியா விக்ஸை பார்த்துட்டு என்ன சொன்னோம், மார்க்கெட் பெரிய லெவலில் ஏற்றம் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம். ஆனால் மார்க்கெட்டு அதாவது ரத்த கலரி ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. நமக்கு காலையில் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், நிஃப்டி 50 ஸ்பாட்டில் 31 பாயிண்ட்டு கேப் டவுனு, சென்செக்ஸில் -10 பாயிண்ட்டு தான் இருந்தது. மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மணி வரையுமே மார்க்கெட்டு அந்த ரேஞ்சிலே தான் இருந்தது. கரெக்டாக ஆமாம், 1 மணி தான். இதுதானே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது. இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நான் சொல்லியிருந்தது என்னென்னா, கரெக்டாக 23,900 மார்க்கெட், அதாவது அந்த 3வது சப்போர்ட்டு 2வது சப்போர்ட்டு கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு அது வரையும் நல்லா தான் இருந்தது. இந்த 23,900 அந்த ரேஞ்ச் வரையும் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் 23,868 மறுபடியும் அந்த 23,900க்கே போச்சு. 1 மணிக்கு இந்த 11:45 இந்த 1:45 வரையும் 2 ஹவரில் என்ன ஃபால் வந்ததோ, ½ அன் ஹவரில் அந்த லெவலுக்கு ஃபால் வந்துடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, இந்த நிஃப்டி 50 23,900 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அதை பார்க்குறேன், பாருங்களேன். வயிற்றுச்சலாக இருக்குது. இந்த 23,900 புட்டு அது போன ரேஞ்சு பாருங்களேன். கடைசி நேரத்தில் ₹1.25 ₹1.25 யாராவது ஒரு 10 லாட்டு வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ ஆயிருக்கும்? மொத்தமே எவ்வளோ ஆயிருக்கும்னா ஒரு ₹700 தான் ஆயிருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. அந்த ₹1.25 ₹75.60 போயிருக்கு. ஜஸ்ட்டு எதிர்பார்க்காத ஒரு மிராக்கல். இந்த மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் நடக்கும். இதை தான் நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் இதை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ₹1.25 இன்றைக்கி வந்தது பார்த்தீங்களா, இது கரெக்டாக 3.2 என்னமோ வந்தது. 3.2 ₹75.60 முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு டவுன் மார்க்கெட்டில் சரியான செல்லிங் ப்ரெஷர், ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு உதாரணமாக காட்டணும்னு நினச்சேன், அதனால் காமிச்சேன். ₹1.25 ₹1.25 ₹79.50 போச்சு. அது கடைசியில் 4 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. பார்த்துங்க, இதுதான் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுறது அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி ஏன் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்றது இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஏன் இறங்குச்சுன்னா, மார்க்கெட்டில் மெயின் காரணம் அந்த சவுத் கொரியன் காஸ்பி இன்றைக்கி கிராஷ் ஆச்சு. அந்த சவுத் கொரியன் அந்த காஸ்பி பாருங்கள், 8,203 அவன் இன்றைக்கி வந்த லோ. அதோட மார்க்கெட்டே ஹால்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி கடைசியாக வந்த லோ 8,203. எங்கேருந்து கீழே விழுந்திருக்கான்? 9,175 விழுந்திருக்கான். 9,175 எங்கே? அப்படியே ஒரு 10%. இது நான் பார்க்கும்போது 10%க்கு மேலே இருந்தது. இப்போது கரெக்டாக ஒரு 10%க்கு ஒரு பர்சன்டேஜ் தான் கம்மியாக இருக்குது. 910 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. இந்த காஸ்பி விழுந்ததுனால தான் மார்க்கெட்டில், உலக மார்க்கெட் எல்லாம் பாருங்கள் ரத்த கலரில் இருக்குது. நம்ம மார்க்கெட்டு விழுந்துக்கிட்டே இருக்குது. எங்கடா ஒரு தடுப்பு சுவர் இருக்குன்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. நம்ம மார்க்கெட்டு விழறான் விழுந்துக்கிட்டே இருக்கான். நான் என்ன நினச்சேன்னா, 23,850 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது, அங்கே ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சேன். அங்கே ரிவர்ஸ் ஆச்சு. நான் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிட்டு 23,934 வரையும் போயிருக்கு மார்க்கெட்டு. நான் நிஜமாலுமே அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகுதான்னு நினச்சேன். ஆனால் 23,934 23,795 வரையும் கீழே வருவான்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் இந்த ஓடிஎம்மை காமிச்சேன். 23,900 ஓடிஎம்மு எப்படி அது இந்த மணியாக மாறி இருக்கு பாருங்கள். ₹1.25 ₹75.95 வரையும் போயிருக்கு. இன்றைக்கி யாரெல்லாம், அதாவது இன்றைக்கி புட் சைடில் 3 மணிக்கு மேலே கண்ணை முடிக்கின்னு புட்டில் ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தா கூட சரியான ப்ராஃபிட். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு கபலீகரம் நடந்து போயிருக்கு நம்ம மார்க்கெட்டில். பாருங்களேன்,
மார்க்கெட்டில் இங்கேருந்து 1:30 மணிலேருந்து 3:30 மணி வரையும் மார்க்கெட் இறங்கிக்கிட்டே தாங்க இருக்குது. இந்த நடுவில் ஒரு நல்ல ஒரு ரேலி வந்தான் 2:30 மணிக்கு, அதுதானே கண்டி, வேறு எங்கேயுமே இல்லை. சாலிடான ப்ராஃபிட் புக்கிங், பயங்கர செல் ஆஃப். ஏன் இந்த காஸ்பியில் இந்த செல் ஆஃப் இண்டெக்ஸில் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்றது அங்கே கேட்டிங்கன்னா, அங்கே சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு அந்த எஸ்கே ஸ்கைனிக்ஸ் அப்படின்ற சிப்பு ஸ்டாக்ஸ்லலாம் 12% மேலே அங்கே ப்ராஃபிட் புக்கிங். அந்த காஸ்பி, சவுத் கொரியன் காஸ்பி இண்டெக்ஸு 20 நிமிஷத்துக்கு ட்ரேடிங்கே ஹால்ட் பண்ணிட்டாங்க, ட்ரேடிங் நடக்கும் போது. ஏன்னா டவுன் சர்க்கியூட் ஆகிட்டுருக்கு, அது 10%க்கு கீழே. ஒரு 20 நிமிஷத்துக்கு மார்க்கெட்டே அங்கே ஹால்ட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு அங்கே செல்லிங் ப்ரெஷர், அந்தளவுக்கு அங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. காரணம் என்னென்னா, அந்த இடத்துல அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸு, இதிலெல்லாம் மிகப்பெரிய ப்ராஃபிட் புக்கிங்கு. அது இல்லாமல் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, இந்த லிவரேஜ் ETF அது மேலே ரெகுலேட்டரி வார்னிங் வேறு. அதாவது ரீட்டைல் மார்ஜின் ட்ரேடிங் பண்ணுவாங்கல்ல, அதில் பெரிய லெவலில் எல்லாமே அதில் இன்க்ரீஸ் ஆனதுனால மிகப்பெரிய கவலைக்கிடமாக போச்சு. எல்லாமே அப்போ என்ன மார்ஜின் கால் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யார்கிட்டையும் காசு அட்டன் டைமில் போட்டு ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. உடனே எல்லாமே செல் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதுதான் அங்கே நடந்திருக்கும். அதனால தான் மார்க்கெட்டே ஹால்ட் ஆகிற அளவுக்கு அங்கே ட்ரேடிங் நடந்திருக்கு. 20 நிமிஷம் ஹால்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டு, இந்த காஸ்பி மார்க்கெட்டு. ரீட்டைல் மார்ஜின் ட்ரேடிங் ப்ரெஷர் அந்த இடத்துல. அதனால் மார்க்கெட் பெரிய லெவலில் ஹால்ட் ஆகிட்டு 10%, அதாவது இன்றைக்கி என்ன லோவோ அதுதான் பர்மனெண்ட்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் மிகப்பெரிய காரணம். இந்த சவுத் கொரியாவோட காஸ்பி பெரிய லெவலில் விழுந்தது நம்ம மார்க்கெட்டை மட்டும் இல்லை, இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட் எல்லாத்தையுமே ஒரு சாத்தி இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ FTSE எவ்வளோ, அவன் பரவாயில்ல, கம்மியாக நல்லா இருந்தால் குறைஞ்சிருக்கான். டாக்ஸு இதெல்லாம் 300க்கு மேலே இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. நிக்கி எல்லாம் பொழந்து தள்ளிட்டாங்க. நம்மளது 270, நம்மளது பரவாயில்லைங்க. மற்ற இதுவை கம்பேர் பண்ணும்போது இந்த 278 நமக்கு இவ்வளோ ரத்த கலரியாக இருக்குது. இவங்கெல்லாம் பாருங்களேன், 2500, 890, 910. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ, நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது, அதுக்குள்ளே அது போயிடுச்சு. சரி, நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். இந்த காரணத்தால் தாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் நம்ம மார்க்கெட்டில். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் டோட்டலாகவே கொலாப்ஸு. நம்மளோட எல்லா இண்டெக்ஸஸுமே பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. நிஃப்டி 50 278, சென்செக்ஸு 893, பேங்க் நிஃப்டி 751, ஃபின் நிஃப்டி 256, பேங்க் எக்ஸு 928, மிட் கேப் நிஃப்டி 149. இவன் பரவாயில்ல. இந்தியா விக்ஸு 12க்கு கீழே இருந்தான், இப்போ மறுபடியும் 13.94, ஒரு 9% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1004 4 பாயிண்ட்டு. இதை தாங்க சாத்துன்னு சாத்திருக்காங்க நிஃப்டி நெக்ஸ்ட் 50. ஸோ மார்க்கெட் ப்ளீடிங், த்ரூ அவுட் மார்க்கெட் ஃபுல்லாகவே ப்ளீடிங். இந்தியாவோட இண்டெக்ஸஸ் எல்லாம் பெரிய லெவலில் ப்ளீடிங். ஐடி செக்டர் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செமிகண்டக்டரில் தான் அங்கே பெரிய பிரச்சனை அந்த காஸ்பியில். அப்போது இங்கே இருக்கிற டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் விழுந்திருக்கும். அப்போது இன்றைக்கி நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றத நம்ம நினச்சாவே பயமாக இருக்குது. இவங்க ஓப்பன் ஆவான்ல, இப்போவே அவன் 810 பாயிண்ட் மைனஸில் இருக்கான். மணி என்ன இப்போ 5:45 ஆகுது. இதுதான் மார்க்கெட்டில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய செல்லிங் வர்றதுக்கு காரணம். ஓகேங்களா? அதோட நேற்று குளோபல் டெக் செல் ஆஃப் நடந்திருக்கு குளோபல் மார்க்கெட்டில். அமெரிக்கா நாஸ்டாக் ரொம்ப பலவீனமாக தான் முடிஞ்சிருக்கு. அந்த ஏஐ தாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்டாக்ஸு, இதில் தான் செல்லிங் ப்ரெஷர். அதோட தாக்கம் தான் ஏஷியன் மார்க்கெட் ஃபுல்லாகவே பரவி இருக்குது. அப்புறம் அந்த ஃபெட் ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியரு, அமெரிக்க ஃபெட்ரல் ரிசர்வ் இன்னும் வட்டி விகிதங்களை உயர்வாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் முதலீட்டாளர்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. அதனால் பெரிய லெவலில் ரிஸ்க்லேருந்து வெளியே வர்றதுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. மெயின் காரணம் இந்த சவுத் கொரியா மார்க்கெட் கிராஷ் ஆனது தான் இந்தியாவே பெரிய லெவலில் பாதிச்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு இண்டெக்ஸு காஸ்பி 10% விழுது. எதனால் விழுது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் டெக்னாலஜி, செமிகண்டக்டர் அப்படின்னும் போது உலகம் முழுக்க இதே சம்மந்தமான செக்டர்ஸ் தான் ஒன்றோட ஒன்று லிங்காக இருக்குது. அப்போ எல்லாம் தானே விழும். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. நம்ம ஐடி செக்டர் படுமோசம்,
டெக் செக்டார் மோசம். லார்ஜ் கேப் எல்லாம் இன்றைக்கி ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி எல்லாமே இன்றைக்கி சரியான ஃபாலு. அதனால் மார்க்கெட்டு மூச்சு வாங்கிறதுக்கு கூட இடம் இல்லை. போட்டு அடி 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 அடின்னு அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நிஃப்டி ஐடி பெரிய ப்ரெஷரு. சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே பயங்கர வேகமாக சரிஞ்சு விழுந்திருக்கு. ருப்பி இன்றைக்கி டிப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி மார்க்கெட்டை பெரிய லெவலில் இறக்கி விட்டுருக்கு. இன்றைக்கி இந்த நிஃப்டி 50 278 பாயிண்ட் விழுந்ததுக்கு முதல் காரணம் சவுத் கொரியா காஸ்பிக் கிராஷு. ரெண்டாவது காரணம் குளோபல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டெக்னாலஜி செல் ஆஃபு. மூணாவது காரணம் அந்த ஃபெட்ரல் ரேட் ஹைக்கு ஃபியரு. நாலாவது ஐடி ஸ்டாக்ஸு பெரிய லெவலில் செல்லிங். அஞ்சாவது இந்த நாலும் சேர்ந்த ஒரு கலவையாக இன்றைக்கி ஹெவி லெவல் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் ஏன் நடக்குது? ரீசெண்ட்லி மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த 24,300 300ன்ற பாருங்க 160 வரையும் இருந்தது. ஸோ இன்றைக்கி ஒரு 500-600 பாயிண்ட்டை மொத்தமாக சேர்த்து காலி பண்ணிட்டாங்க. அப்போ நாளைக்கு நம்ம என்ன கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் நைட்டு எப்படி முடியுது அப்படின்றத பார்க்கணும். நாஸ்டாக் ஃபியூச்சர் இப்போது இந்த 810லேருந்து ஓரளவுக்கு மேலே வருதா இல்லையான்னு செக் பண்ணோம். காஸ்பி மறுபடியும் நாளைக்கு செல்லிங் ப்ரெஷரில் தொடருதா அப்படின்றத செக் பண்ணோம். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பெரிய லெவலில் செல் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கும் செல் பண்ணுவாங்களா, இல்லை நாளைக்கு அவங்க மைண்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நாளைக்கு நம்ம ட்ரேடிங் உள்ளே காலை எடுத்து வைக்கணும். கண்டிப்பாக குளோபல் மார்க்கெட்டில் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்லாம் பெரிய லெவலில் கீழே விழும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த நியூஸுக்கு இம்பேக்டட் ஆகிட்டோம். அவன் இன்னும் ஆகலை. அவன் இன்றைக்கி நைட்டு தான் ட்ரேட் ஆவான். அப்போ அவனும் விழுவான். அப்போ நமக்கு நாளைக்கு அகைன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்க்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு கேப் டவுன் வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இந்த மார்க்கெட்டில், இந்த கலவரமான மார்க்கெட்டில், இந்த கபலீகரமான மார்க்கெட்டில் நான் எத்தனை ட்ரேட் பண்ணேன்னா, ஒரு ட்ரேடு கூட பண்ணல. ஒரே ஒரு ட்ரேட் பண்ணேன். அந்த ஒரு ட்ரேடு எங்கே பண்ணேன்னா, ஒரு கால் சைடில் பண்ணேன். இந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே பண்ணேன். அவ்வளோதாங்க நான் பண்ணது. ஒரே ஒரு ட்ரேடுங்க. 5 பாயிண்ட்டு தான் பிடிச்சேன். நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, சரி மார்க்கெட் வந்து 24,000 கட் பண்ணுன்றதுல எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மைண்டு. கண்டிப்பாக அது 23,900 வரும்ன்றதை நான் நேற்றே வீடியோவில் சொன்னேன். அங்கே வந்தால் வாங்கலாம், கண்டிப்பாக பையிங்கில் போகலாம் தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் நினச்ச மாதிரியே மார்க்கெட் வந்தது. சரி 23,909 வந்துட்டானே, நம்ம வாங்கலான்னு ஏம் பண்ணுங்க. சரி க்ரூட் ஆயில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனால் க்ரூட் ஆயில் ஒன்றும் இல்லை. சரி வேர்ல்டு மார்க்கெட்டை பார்த்தா வேர்ல்டு மார்க்கெட் ப்ளீடிங்கு. ஐயோ, அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாங்கணும், அதாவது ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே வரல. இந்த மார்க்கெட்டோட இந்த கிராஷை பார்த்ததுக்கப்புறம் ஒரு இறங்கும் போது நம்ம எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இறங்குறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி இறங்கியிருக்குங்க மார்க்கெட்டு. இப்போது இவ்வளோ நாள் ட்ரேட் ஆகிருக்குல்ல, அந்த மாதிரி எங்கேயாவது இறங்கியிருக்கா பாருங்கள். அதாவது ஒரு க்ரீனும் வரும், ஒரு ரெட்டு வந்தால் ஒரு க்ரீன் வரும். இது கூட பாருங்கள், நடுவில் க்ரீன் இருக்குது. ஆனால் இதில் பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. வந்துருக்க கேண்டில்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசு. இந்த ஒரு பெருசு. அதுக்கப்புறம் அப்படியே இறக்கிட்டு இருந்தான். இங்கே எடுக்கணும்னு நினச்சேன். இங்கே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுத்தேன் ஒரு கால், ஆனால் நான் எடுக்கலை. அதான் அந்த 23,909ன்னு சொன்னேன்ல, அது அங்கேருந்து மேலே போச்சு. அதில் ப்ராஃபிட் பண்ணாங்க, நான் எடுக்கலை. நான் ஒரே கால் பண்ணேன், அதில் 5 பாயிண்ட் தான் பிடிச்சேன். அதோடு இன்றைக்கி ட்ரேடிங் முடிச்சிட்டேன். நான் எடுக்க வேண்டிய இடத்துல மார்க்கெட் இறங்குறத பார்த்துட்டு உண்மையை சொன்னால் பயந்துட்டேன், எடுக்கலை. அதாவது பயந்துட்டேன் மீன்ஸ், இப்போ நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஒரு 500 ரூபாய் இன்னும் ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஏன் நான் தேவையில்லாமல் இன்றைக்கி லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம். அதனால் ட்ரேட் பண்ணலை. ஒரே ஒரு ட்ரேடு தான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் 2 கால் கொடுத்துருந்தேன். இங்கே ஒரு காலும் இங்கே ஒரு காலும். இவ்வளோ பெரிய இறக்கம் வந்திருக்கு. ஆனால் ஒரு கால் கூட நான் புட் சைட்லேயே போகலை. ஒரு காலும் நான் புட் சைடில் கொடுக்கவும் இல்லை. இன்றைக்கி இதுதான் போஸ்ட் மார்க்கெட். நான் எதுவுமே பண்ணலை. ஒரு கால் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் 2 கால் கொடுத்தேன். சென்செக்ஸ்லலாம் நான் போகவே இல்லை. மார்க்கெட் இறங்குறத பார்த்துட்டு சென்செக்ஸ் பக்கமே நான் திரும்பலை. ஸோ நேற்றும் சரியில்லை, இன்றைக்கும் சரியில்லை. நேற்று வந்து மார்க்கெட் மூமெண்ட்டே இல்லை, அதனால் நான் பண்ணலை. இன்றைக்கி மார்க்கெட் பேய் மூமெண்ட்டும் இருந்தனால என்னால் பண்ண முடியல. எங்கே எடுக்கிறதுனே தெரியலங்க நிஜமாலுமே. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? மார்க்கெட் இறங்குது, கண் எதில் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், இறங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு
ஏன்னா 23,900 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, 23,850 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இதெல்லாம் அது உடைக்காதுன்றதுனால நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இங்கெல்லாம் எடுக்கலான்னு. ஆனால் அவன் உடச்சி வந்துக்கிட்டே இருக்கிற வேகத்தை பார்த்துட்டு என்னால் எடுக்க முடியல. அதனால் இன்றைக்கான டைம் டோட்டலாக போயிடுச்சு. ஸோ விட்டாச்சு. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, 3 மணிக்கு மேலே மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தால் ஒரு ஓடிஎம் எடுக்கலான்னு எனக்கும் தோணுச்சு. அது தோணுதோடு சரி, ஆனால் எடுத்திருந்தால் சரியான ப்ராஃபிட். தோணுது கரெக்டாக தோணுச்சு, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணலை. இந்த மாதிரி சில நேரத்தில் என் மேலே எனக்கு கோபமாக இருக்கும். எனக்கு தெரியுது 3 மணிக்கு மேலே இன்னும் இறங்கும் அப்படின்னு, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த தைரியம் இல்லை என்கிட்ட. அது பாருங்களேன், அந்த ₹1.25 ₹75 போயிருக்குங்க. என்னங்க சொல்கிறது? அப்போது ஒரு 5 லாட்டு வாங்கியிருந்தா ₹20,000. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு? ஜஸ்ட்டு ஒரு ₹650 தாங்க. ஒரு 10 லாட்டு வாங்கியிருந்தா ₹1 அப்படின்னாவே 65, அப்போது 650, ஒரு 25 பைசா, ஒரு ₹700 வச்சுங்க. ₹700 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ₹21,000 லாபம் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ நேரத்தில்? அரை மணி நேரத்தில். என்ன மாதிரி வாய்ப்பு மிஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ரொம்ப கடுப்பாக இருக்குது, ரொம்ப டென்ஷனாகவும் இருக்குது. வாய்ப்புகள் கிடைச்சிது, யூஸ் பண்ண முடியல. அது ஒரு பயம் கலந்த மார்க்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக போச்சு இன்றைக்கி எனக்கு. இதுதான். நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இப்போது ட்ரேட் ஆகிற வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது, பிரெண்ட் குரூட் ஆயில்லாம் இப்போ அது பாவம், அது 77 தான் சஸ்டைன் ஆகிட்டு இருந்து. இதை நான் 1000 வாட்டி செக் பண்ணேன் இன்றைக்கி. அவன் அதே 77 தான் இருக்கான். இவனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இவன் பண்ண வேலை தான், இந்த காஸ்பி பண்ண வேலை தான் வேர்ல்டு மார்க்கெட்டையே பரதநாட்டியம் ஆட வச்சிட்டான். கதகளி, பரதநாட்டியம் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஆட வச்சிட்டான். நேற்றே அது க்ளூ கொடுத்துருக்குங்க. நாஸ்டாக் கம்போசிட்டு நேற்றே அவன் பாருங்கள் பெரிய லெவலில் இறங்கியிருக்கான். அது நம்ம உஷாராக பார்த்துருக்கணும். ஏன்னா இவன் நேற்றே க்ளூ கொடுத்துட்டான். நாஸ்டாக் கம்போசிட்டு 351 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருக்கான். இவன் கடைசி நேரத்தில் இந்த காஸ்பி கழுத்தை வாரிட்டான். சரி, முடிஞ்சு போச்சு. இப்போ நடக்கிற எஃப்டிஎஸ்சி பார்ப்போம். அது 44 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. சிஎஸ்சி 51 பாயிண்ட் மைனஸு. டாக்ஸ் 236 பாயிண்ட் மைனஸு. நிக்கி 2565, அது முடிஞ்சு போச்சு. ஹேங்செங் 432 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சு போயிருக்கு. ஷாங்காய் கம்போசிட் 56 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. நம்ம என்எஸ்சி நிஃப்டி 279 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 893 பாயிண்ட் மைனஸு. எஸ்டிஐ வந்து ஒரு 2 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. காஸ்பி 911 வைங்க. யூஎஸ் டாலர் ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி இருக்குது. ஏன்னா ஏறி இருக்குது. என்னங்க இது ஏறி இருக்குது? கோல்டு, அதுதான் கோல்டு குறைஞ்சிருக்கு, அதனால் அவன் ஏறுறான் போல இருக்குது. நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் 94.735. இவன் நேற்று தான் 94.670 640 வந்தான். மறுபடியும் இன்றைக்கி டிப்ரிசியேஷன் ஆகிடுச்சு. கோல்டு குறைஞ்சிருக்கு, சில்வர் குறைஞ்சிருக்கு, காப்பர் குறைஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் அவன் அங்கேயே 73 இருக்கான். இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணால் டவ் ஃபியூச்சர் சுற்றிக்கிட்டு இருக்குது. நெட்டு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, அதனால தான் டிலே ஆகிட்டே இருக்குது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது? சரி, அது சுற்றி முடிட்டோம், நம்ம இங்கே வந்துடுவோம். அதுக்குள்ளே இதுவும் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. நெட்டு இஷ்யூவாக இருக்குது, அதனால தான் இத்தனைக்கும் ஜியோ ஒய்ஃபை தான், அது இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. சம்டைம் இந்த மாதிரி ஆகிடுது மார்க்கெட்டில். இப்படி தான் நான் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மார்க்கெட்டில் ட்ரேடிங் ட்ரிகர் ஆகிடும். ட்ரிகர் ஆனது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாது. மனசுக்குள்ளே பக்குன்னு இருக்கும். என்னடா அது இவ்வளோ பாயிண்ட்டு ப்ராஃபிட்டில் இருக்கா இல்லை லாஸில் இருக்கா என்ன ஏதுன்னு எப்படா வரும், இது இப்போ நான் எப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்படா வரும் சார்ட்டு அப்படின்ற மாதிரி என்னுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீன் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது கட்சியில் வரையும் வராது. அப்புறம் இப்போ டவ் ஃபியூச்சர் பாருங்கள், -226 பாயிண்ட்டு. இவன் 400 இருந்தாங்க நம்ம மார்க்கெட்டு ட்ரேட் ஆகும்போது. பரவாயில்ல, இப்போ குறைஞ்சிருக்கு.
நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து 870. இது கண்டிப்பாக பெரிய லெவலில் கீழே விழும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகேங்களா, இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடுவோம். ஒரு வழியாக இந்த நிஃப்டி 50 எக்ஸ்பைரி இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது. ஆக்சுவல் க்ளோசிங் 23,795, வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 23,824 முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் டவுன் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கேப் டவுன் வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,722, செகண்டு 23,632. ஏன்னா அங்கே இந்த கேப்பு எப்போ போச்சுங்க? இந்த கேப் எப்போ வந்தது? ஜூன் 12ஆம் தேதி வந்தது. இப்போது 11 நாள் கழித்து கேப்பை ஃபில் பண்ண வரான். 23,632 செகண்டு சப்போர்ட்டு, தேர்டு வந்து 23,537, ஃபோர்த்து வந்து 23,454. இந்த 4 சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு கேப் அப் கிடைக்காது, இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம். ஒரு கேப் அப் கிடைக்குது. 23,870 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, அதை உடைச்சானா 23,934, அதை உடைச்சானா 24,012. ஓகேங்களா, அதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் நிஃப்டி 50ல் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தால் வெயிட்டட் ஆவரேஜ், அதாவது ரியல் க்ளோசிங் வந்து 76,111, வெயிட்டட் ஆவரேஜில் 76,200. பரவாயில்ல, ஒரு 89 பாயிண்ட்டு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்னும் போது 75,744 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதை உடைச்சானா 75,174 தான் செகண்ட் சப்போர்ட்டு. ரொம்ப லாங்காக இருக்குது. ஏன்னா அந்த கேப்பு ஆக்சுவலி கேப் இங்கே இருக்குது. ஒரே நிமிஷம், தப்பாக போட்டிருக்கேன். இதுதான் கரெக்டு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 75,826, செகண்ட் வந்து 75,555, தேர்டு 75,161, ஃபோர்த்து தான் இது ஃபோர்த்து 74,677. அதுக்கப்புறம் இந்த கேப் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் சப்போர்ட்டில் சென்செக்ஸுக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. கேப் அப்பில் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 76,500, அதை உடைச்சானா 76,848, அதையும் உடைச்சதுன்னா 77,135. அதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வரையும் தான் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த க்ரீன், இந்த ப்ளூ எல்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணிங்கன்னா முழுக்க லாஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இன்றைக்கி நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் யூடியூப்பில் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஒரு ட்ரேடு தான் பண்ணேன். நான் இன்றைக்கி நிஜமாலுமே மார்க்கெட் இறங்கிறத பார்த்துட்டு, அதாவது இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற காசை ஏன் விடணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி இன்றைக்கி ட்ரேடு எடுக்கலை. ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் கொடூரமாக இறங்கிக்கிட்டே இருந்தால் அதனால் எடுக்க முடியல. இதுதான் உண்மை. அதை வந்து நம்ம இப்படி கூட சொல்லலாம், பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஓகேங்களா, பயந்துட்டேன் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா லாஸ் ஆகிட போகிறோமே அப்படின்ற ஒரு பயம்தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டோ நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டோ நம்ம நாளைக்கு அகைன் களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.